நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் வந்து இயக்கவியல் ஃபுல்லாக முடிச்சாச்சு. மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கவியல் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல். ஸோ அன்றாட வாழ்வில் அதாவது சிலபஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் இயக்கவியல் பயன்பாடுகள், மின்னியல் பயன்பாடுகள், அதுக்கப்புறம் காந்தவியல், அப்புறம் வெப்பம், இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இயக்கவியல் மட்டும்தான் என்ன செய்யணும் அப்படின்னா விதிகள்லாம் படிக்கணும். இயக்கவியல் உள்ள விதிகள் வந்து நம்ம என்ன செய்யணும் படிக்கணும். இதிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. அதாவது பயன்பாடு அன்றாட வாழ்வில் எலக்ட்ரிக்கல்னால நமக்கு என்ன பயன்பாடு அதை மட்டும்தான் நம்ம சிலபஸில் படிக்கணும். ஸோ நிறைய பேர் படிக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த சயின்ஸ் படிக்கும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா விதி, அப்புறம் மின் சுற்று, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான எல்லாத்தையுமே படிச்சுட்டு போயிடுவாங்க. அது கேட்கவே மாட்டாங்க. சிலபஸில் இல்லை. நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, அன்றாட வாழ்வில் எலக்ட்ரிக்கல் பயன்பாடு, அவ்வளோதான். ஸோ அப்போது நம்ம எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக என்னென்ன யூசஸ்லாம் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிறோம், அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ், இதை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிக்கலுக்கு வந்தாச்சு. ஸோ எலக்ட்ரிக்கல் வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு படித்து கஷ்டப்படக்கூடாது. ஓகே, இப்போ டேரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th சயின்ஸு டேம் 2 அதுதான் வந்து என்ன செய்ய போகிறோம் இந்த இதில் பார்க்க போகிறோம். பாடம் பேர் மின்னியல் அப்படின்னு சொல்லி பாடம். அதில் முதல்ல எடுத்த உடனே நீங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முக்கிய மின் நிலையங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் அவ்வளோ ஒரு முக்கியமான பேராகிராஃபு. ஏன் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் எந்தெந்த மின் நிலையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ மின் நிலையம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மின்சாரத்தை தயாரிக்க பயன்படக்கூடிய இடம் தான் மின் நிலையம். ஸோ இப்போ முதல்ல நம்ம என்னென்ன மின்சார நிலையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மின்சார நிலையத்தையும் பற்றி நம்ம என்ன செஞ்சோம் டீப்பாக பார்த்துருவோம். ஸோ முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா அணு மின் நிலையம். அப்போ அணு மின் நிலையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி அப்படிங்கிற இடத்துல அனல் மின் நிலையம் இருக்குது. அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்ணூர், இந்த ரெண்டுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தமிழகத்தில் உள்ள முக்கியமான அனல் மின் நிலையங்கள் நிறைய இருக்குது. பட் இந்த ரெண்டு வந்து ரொம்ப மிகப்பெரிய அனல் மின் நிலையம். ஸோ அதே மாதிரி நீர் மின் நிலையம் ரொம்ப டீப்பாக உங்களுக்கு இது நடத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீர்மின் நிலையங்கள் எது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மேட்டூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம், அதுக்கப்புறம் அணுமின் நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்பாக்கம், திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம், அதுக்கப்புறம் காற்றாலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய்மொழி, அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கயத்தாறு. ஸோ இதை என்ன செஞ்சுக்கோங்க பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ஒன் வேர்டு மாதிரி. ஸோ இதை பற்றி டீப்பாக நம்ம என்ன செய்ய வேண்டாம் விவரிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மின் நிலையத்தையும் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அனல் மின் நிலையம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அனல் மின் நிலையம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாய்லர் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நீர் இருக்கும். ஸோ இந்த பாய்லரை கொதிக்க வைக்க என்ன செய்வாங்க அப்படின்னா டீசல், என்ன முக்கியமான டீசல், அப்புறம் பெட்ரோல், அப்புறம் வந்து நிலக்கரி. ஸோ இந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த எரிபொருட்களை பயன்படுத்தாங்க. இந்த எரிபொருட்களை பயன்படுத்தி என்ன செய்வாங்க இந்த நீரை கொதிக்க விடுவாங்க. இந்த நீர் வந்து அப்படியே எங்கே போகும் பார்த்தீங்கன்னா டர்பைன் அப்படின்னு நீங்கள் ஒரு அமைப்பு இருக்கும் டர்பைன். ஸோ இந்த டர்பைன் வழியாக போகும்பொழுது டர்பைன் வந்து என்னாகும் அப்படின்னா சுழலும். இந்த டர்பைன் வந்து சுழலும் போகுது. இதுக்கு பின்னாடி என்ன வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஜெனரேட்டர். ஸோ இந்த ஜெனரேட்டரில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து காந்தம் இருக்கும். நடுவில் வந்து இந்த மாதிரி டர்பைன் இருக்கும். இந்த டர்பைன் சுழலும் பொழுது இந்த காந்த விசை கோடுகளை வந்து கட் பண்ணும். ஸோ இந்த காந்த விசை கோடுகளை கட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு மின்சாரம் கிடைக்கும். இதுதான் வந்து இதனுடைய கான்செப்ட், அனல் மின் நிலையத்தினுடைய கான்செப்ட். இதில் ஒன் வேர்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா அனல் மின் நிலையத்தில் பயன்படும் எரிபொருள் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அனல் மின் நிலையத்தில் பயன்படும் எரிபொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டீசல், வேற என்னது இருக்குது பெட்ரோல், நிலக்கரி. இதை வந்து அனல் மின் நிலையத்தில் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஆற்றல் எந்த ஆற்றலாக மாற்றப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து வெப்ப ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது, அவ்வளோதான். வெப்ப ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அனல் மின் நிலையத்துக்கு கீழே எழுதி வச்சுக்கோங்க, வெப்ப ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஸோ இது ஒரு ஒன் வேர்டு.
அப்புறம் வந்து மின்சாரம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. மின்காந்த தூண்டல், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மின்காந்த தூண்டலால், மின்காந்த தூண்டல் காரணமாக தான் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையத்தில் மின்சாரம் கிடைக்குது. ஸோ மின்காந்த தூண்டல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? இது வந்து டர்பைனுடைய பிளேடு. இந்த மாதிரி டர்பைனுக்கு வந்து ஒரு ரோட்டார் இருக்கும். இது பேர் தான் வந்து என்னன்னா டர்பைன் ஷாஃப்ட். இங்கே தான் டர்பைன் இருக்கும். இந்த டர்பைன் வழியாக கேஸ் ஃப்ளோ ஆகும்பொழுது, அதாவது இந்த நீராவி ஹீட் அடைந்து நீராவி ஃப்ளோ ஆகும்பொழுது டர்பைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சுழலும். ஸோ இப்போ இந்த டர்பைன் சுழலும் போது இங்கே என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி என்ன செய்யும், ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஜென்ரேட்டர் சுற்றி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா காந்தம் இருக்கும். ஜென்ரேட்டர் சுற்றி காந்தம் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரோட்டார் வந்து இந்த மாதிரி சுழலும் பொழுது, அதாவது டர்பைன் ஷாஃப்ட் இந்த மாதிரி சுழலும் பொழுது இந்த ரெண்டு காந்தத்துக்கு இடையில இந்த மாதிரி காந்த விசை கோடுகள் இருக்கும். அதை வந்து என்ன செய்யும் அப்படின்னா கட் பண்ணும். கட் பண்ணுற தத்துவம் பேர் என்னது அப்படின்னா மின்காந்த தூண்டல் அப்படிம்பாங்க. மின்காந்த தூண்டல், ஆங்கிலத்தில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அனல் மின் நிலையத்தில் மின்சாரம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மின்காந்த தூண்டலின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான உண்மை. ஓகே நண்பர்களே, ரைட், தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து என்ன மின் நிலையம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்மின் நிலையம். அப்போ நீர்மின் நிலையம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு டேம் இருக்கும். இந்த மாதிரி டேம் இருக்கும். ஸோ இந்த டேமில் வந்து என்ன ஆகும், நீர் இந்த மாதிரி வரும். ஓகேவா, இதுதான் டேமு. டேம்லேருந்து நீர் வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகி வரும். ஸோ இதில் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா டர்பைன் வச்சுருவாங்க. இந்த ஓரத்தில் டர்பைன் வச்சுருவாங்க. இந்த தண்ணி இங்கே விழும் பொழுது இது என்ன ஆகும், சுழலும். சுழலும் பொழுது இங்கே என்ன செஞ்சுருவாங்க, ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மின்சாரம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, மின்காந்த தூண்டல் தத்துவம் அதே தான். டர்பைன் ஷாஃப்ட் சுற்றும் பொழுது இங்கே மின்காந்த தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன கிடைக்குது, மின்சாரம் கிடைக்குது. ரைட், நீர்மின் நிலையத்தில் மிக முக்கியமான ஒன்வேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கேட்ட ஒன்வேடு என்ன, அதிக காலம் இயங்கக்கூடியது. இருக்கிறதுலே அதிக காலம் இயங்கக்கூடிய மின் நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மின் நிலையம் தான் அதிக காலம் இயங்கக்கூடியது. ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எதுவும் பார்த்தீங்கன்னா சிக்கனமானது, ரொம்ப விலை குறைந்த இந்த பிளான்ட் அமைக்கணும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மி. ஸோ அதிக காலம் இயங்கக்கூடிய மின் நிலையம் எதுவும் பார்த்தீங்கன்னா நீர்மின் நிலையம் தான். அதுக்கப்புறம் சிக்கனமானது எதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன தான், இந்த நீர்மின் நிலையம் தான். ஸோ நீர்மின் நிலையத்தில் தத்துவம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இயக்க ஆற்றல், அதாவது தத்துவம் சொல்கிறதோட எந்த ஆற்றலாக மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்க ஆற்றல் வந்து என்னவா மாறப்படுகிறது, மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக, அவ்வளோதான். அப்போ முதல்ல அனல் மின் நிலையம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நீர்மின் நிலையம். ஸோ நீர்மின் நிலையத்துக்குரிய ஒன்வேடு எல்லாம் பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு ஒன்வேடும், அதிக காலம் இயங்கக்கூடியது, சிக்கனமானது. ஓகே, அடுத்து எந்த மின் நிலையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு மின் நிலையம். ஸோ அணு மின் நிலையம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அதே கான்செப்ட் தான், இதே பாய்லர் தான். அனல் மின் நிலையத்தில் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோல் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரெண்டு அணுக்கரு இருக்கும். இந்த ரெண்டு அணுக்கரு என்ன செஞ்சோன்னா பிளப்பாங்க. முதல்ல இப்படி இருக்கும், அணுக்கருவை பிளப்பாங்க. பிளக்கிறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான ஹீட்டு கிடைக்கும். ஸோ இந்த ஹீட்டை பயன்படுத்தி என்ன செய்வாங்கன்னா இந்த நீரை கொதிக்க விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அனல் மின் நிலையத்தில் ஃபாலோ பண்ணுற தத்துவம் தான். இந்த நீர் வந்து கொதித்து என்ன செய்யும், டர்பைனை சுற்றும். டர்பைன் பின்னாடி ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரேட்டரில் வந்து மின்காந்த தூண்டல் தத்துவம் செயல்படுது. அதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சாரம் கிடைக்கும். இதுதான் வந்து என்னது அப்படின்னா அணு மின் நிலையத்துக்கான தத்துவம். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த மின்காந்த தூண்டல்னா என்ன, இதெல்லாம் படிக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். அது நம்ம சிலபஸில் இல்லை, அதனால் நம்ம படிக்க வேண்டாம். நம்ம டைரெக்டாக அந்த தத்துவத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். மின்சாரம் எவ்வாறு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்காந்த தூண்டல், ஆங்கிலத்தில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ரைட், இப்போ அனல் மின் நிலையத்தில் எந்த ஆற்றலாக மாற்றப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுக்கரு ஆற்றல். அப்படி தானே, அணுக்கரு ஆற்றல் வந்து
அணுக்கரு ஆற்றலானது இயக்க ஆற்றலாகவும் பின் மின்னாற்றலாகவும் மாற்றப்படுகிறது. அவ்வளோதான், பின் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், பட் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இதையும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, அடுத்த மின் நிலையம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றாலை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காற்றாலையை பற்றி. ஸோ அதை வந்து ரொம்ப டீப்பாக விளக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் காற்றாலை. ஸோ காற்றாலையே வந்து இந்த மாதிரி ரோட்டார் சொல்லணும். இதுக்கு பின்னாடி ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சாரம் கிடைக்கிது. ஸோ அப்போ இதில் வந்து என்ன ஆற்றல் என்னவா மாற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து 4 டைப் ஆஃப் மின்சாரம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிறது. அதில் எந்தெந்த எந்தெந்த மின்நிலை எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மின் நிலையத்துக்கான சிறப்பு இயல்புகளையும் நம்ம செஞ்சுட்டோம், பார்த்துட்டோம். இனி நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம். ஓகே நண்பர்களே, அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்கலன்கள், ஆங்கிலத்தில் பேட்ரி. ஓகே, ஸோ அப்போ பேட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேதி ஆற்றல் கிடையாது, வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு கருவி. அவ்வளோதான், இது ஒரு ஒன்வேடு. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் பாடமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இயக்கவியல் மட்டும்தான் டைம் எடுத்து பொறுமையாக படித்தோம். ஆனால் அந்த எலக்ட்ரிக்கல் இதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஒன்வேடு மட்டும் நம்ம எழுதிட்டு அவ்வளோ ஈஸியாக போயிடலாம். அதில் வந்து காம்ப்ளிகேட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுக்கான அவசியமே இல்லை. ரைட். அதுக்கப்புறம் முதன்மை மின்கலம் அப்படிங்கிறது பிரைமரி பேட்டரி. ஸோ அப்போ பிரைமரி பேட்டரி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு முறை மட்டும் தான் நம்ம பயன்படுத்த இயலும். இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேட்டரி இதான் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேட்டரி. இந்த மாதிரி இருக்கும், ஒரு சைடு மட்டும் இப்படி இருக்கும். அப்போ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், சுவர் கடிகாரம், கை கடிகாரம். ஸோ இந்த இடங்கள்லாம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நார்மல் பேட்டரி யூஸ் பண்ணுறோம். இதை ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும், ரீசார்ஜ் பண்ண முடியாது. என்ன செஞ்சிடும், அதை தூக்கி அந்த பேட்டரியோட பவர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செஞ்சிடறோம், தூர தூக்கி போட்டுடுறோம். ஸோ அப்போ முதன்மை மின்கலம் அப்படிங்கிறது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த இயலும். ஸோ அப்போ இந்த சுவர் கடிகாரம், கை கடிகாரம், ரோபோனுடைய பொம்மைகள், இது எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதன்மை மின்கலம் அதுக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா துணை மின்கலம். ஸோ துணை மின்கலத்தை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா செகண்டரி பேட்டரி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல முறை மின்னேற்றம் செய்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியது, திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கைபேசி, செல்ஃபோன்லாம் வந்து என்னது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி, அந்த பேட்டரி தான் இருக்குது. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூர போடுற மாதிரி இருந்துச்சுன்னா புது பேட்டரி நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன செய்யறோம் அப்படின்னா திரும்ப சார்ஜ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மடிக்கணினி, அதுக்கப்புறம் இந்த வாகனங்கள், காரில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி, இது எல்லாமே வந்து துணை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு. இது உங்களுக்கு நடத்தணுங்கிற அவசியமே இல்லை, அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் படிக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து எழுதி மட்டும் வச்சுக்கோங்க, இதில் பற்றி டீட்டெயில்டாக போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம பொறுத்தளவுக்கு இனிமேல் வரக்கூடிய சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் பயன்பாடுகள், அவ்வளோதான். அதனால் அதை மட்டும்தான் நம்ம படிக்கணுமே தவிர அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகணுங்கிற அவசியம் வந்து இல்லை. ஆனால் இயக்கவியல் அப்படி இல்லை, பொது இயக்கவியல் விதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால தான் நம்ம எல்லாத்தையுமே படிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஓகே நண்பர்களே, அடுத்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 6th சயின்ஸு டேர்ம் 2 வரக்கூடிய மின்னியல் ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். இனி அடுத்த வீடியோவில் இதே 6th சயின்ஸ் டேர்ம் 2 வந்து கண்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.